ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ஃப்ளிப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கியூப் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கியூபை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் என்னோட கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் எம்மை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து ஷோ ஆகும். எனக்கு ஆக்சிஸ் வந்து எந்த ஆக்சிஸில் வந்து ஃப்ளிப் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ளிப் ஆகும், ஒய்யை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒய் ஆக்சிஸில் ஃப்ளிப் ஆகும், இசட்டை ப்ரெஸ் பண்ணால் இசட் ஆக்சிஸில் ஃப்ளிப் ஆகும். நான் இப்போ வந்து எக்ஸை ப்ரெஸ் பண்ணால் எக்ஸில் வந்து ஃப்ளிப் ஆகும், ஒய்யை ப்ரெஸ் பண்ணால் ஒய்யில் ஃப்ளிப் ஆகும், இசட்டை ப்ரெஸ் பண்ணால் இசட்டில் ஃப்ளிப் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்டை வந்து ஆக்சிஸ் வைஸ் வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து வெளில வரக்கு வந்து உங்கள் கீபோர்டில் வந்து எஸ்கேப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் மறுபடியும் வந்து நார்மலுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து பைசெக்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து ஆப்ஜெக்ட் மோட்ல வந்து எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பைசெக்ட்னு இருக்கும், அதாவது நைஃப் இருக்கும், அது கீழே வந்து பைசெக்ட்னு இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பைசெக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து அப்படியே ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து ரெண்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது தனி ஃபேஸாக இருக்கும், இது தனி ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பைசெக்ட் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷிஃப்ட் ஏயை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் மூலம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்கும். ஸோ ஆட் கியூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து எந்த இடத்துல வேணுனாலும் கியூப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து எந்த இடத்துல வேணுனாலும் நம்ம வந்து அதோட கியூப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியூப் மட்டும் கிடையாது, நம்ம வந்து கோன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு சிலிண்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த பிளேஸில் வேணுனாலும் நம்ம இந்த ஷேப்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.